லெனின், நன்றி. சொல்லுங்க. இப்போ இந்த வாதத்தை நம்ம முடிச்சிட்டோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலை எப்படி பார்க்குது? 3 கட்டம் முடிஞ்சாச்சு, ரிமைனிங் 4. அதாவது இந்த தேர்தல் நீங்கள் சொன்னது மாதிரி, முகப்புரையில் சொன்னது மாதிரி, இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஒரு மாறுபட்ட கட்சி, வேறுபட்ட முறையில் சிந்திக்கிற கட்சின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வருகிற போது 2014 அவர் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது வளர்ச்சி நாயகன் பிம்பம் தான். அதுக்கு முன்னாடி வரலையும் அவர் வந்து என்னென்னா கலவர நாயகனாக தான் இருந்தார். ஏன்னா குஜராத் கலவரம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவரை தான் பிரதமர் வேட்பாளர் ஆக்குறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபிக்கி உட்பட, அசோச்சம் உட்பட இந்திய பெருமுதலாளிகளுடைய குழுக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இது வந்து வளர்ச்சிக்கு பங்கு விளைவிக்கும், இந்த மாதிரி கலவரங்களோ பதட்டங்களோ வந்தால் இந்தியாவில் தொழில்துறை வளராது. இப்போ உலகளவில் பெரு நிறுவனங்களும் இதே கருத்தை வைத்திருந்தாங்க. எனவே தான் அமெரிக்காவுக்கு போகிற அந்த என்ட்ரி பாஸ் இருக்கு பாருங்கள், குறிப்பாக பாஸ்போர்ட், அங்கேயே வந்து அது பிரச்சனையாக இருந்தது. அது ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் மோடிக்காக ஒற்றை நபர் தான் களமாடினார். அது யாருன்னா அதானி தான். நீங்கள் ஃபிக்கியோ அல்லது அசோச்சமோ இது நீங்கள் வந்து மோடியை ஆதரித்து நீங்கள் வரலன்னாக்கா நான் இதை உடைப்பேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு தான் அவங்களெல்லாம் மெல்ல மெல்ல டாட்டா பிர்லாவிலேருந்து அதானிலேருந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய வசீகரமான ஒரு பிரதம வேட்பாளராக இவரை முன்மொழிகிறாங்க. அப்போ தான் இந்த பரப்புரையெல்லாம் வந்துச்சு, குஜராத் வளர்ந்து விட்டது, இந்த மாடல் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. வானளாவிய புகழ்ச்சிகள், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எந்தெந்த நாட்டில் இருக்கிற பாலத்தை எல்லாம் குஜராத்தில் இருந்ததாக காமிச்சு பொய் பிரச்சாரம், நண்பர் சொன்ன மாதிரி அந்த வார் ரூம் வேலை தான் அப்போ நடந்துச்சு. அப்போ வளர்ச்சி நாயகன் பிம்பம் தான் அன்றைக்கி அவங்க பயன்படுத்தினது. 2வது தேர்தல் நீங்கள் சொன்னீங்க 2019, அதான் பால்கோட். நான் நிறைய சொன்னீங்க. அது முக்கியமாக பால்கோட் தான். அதுதான் முக்கியமானது. பாலாகோட்டுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். மோடி ஒரு பெரிய கதாநாயகனாக. ஆமாம். இப்போ வரலையும் அந்த 42 பேர் எதனால் இறந்தார்கள்னு நாட்டு மக்களுக்கு மோடியால் சொல்ல முடியல. புல்வாமா அட்டாக்க. அதே போல் அதை பற்றி சத்யபால் சிங் ஸ்டேட்மெண்ட் நிறைய இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். சத்யபால் சிங் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு, இவங்க தான் அதை வந்து மூடி மறைத்தார்கள். நான் உண்மையிலேயே இராணுவத்தை இவ்வளவு பெரிய இடப்பெயர்ச்சி மைக்ரேஷன் வர்றபோது ஏர் லிஃப்ட் தான் பண்ணணும், நான் விமானங்கள் கேட்டேன், உள்துறை அமைச்சகமோ அதை உங்களை கொடுக்கல, அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதுக்கு சத்யபால் மாலிக்கு பதில் தரப்படவே இல்லை. இடி புனிச்சுல ஏன் பதில் இல்லை? இடி புனிச்சு, சிபிஐ புனிச்சு, அதாங்க பதில். நீங்க என்ன அவங்களுடைய பதிலே புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பதிலே இடியும் சிபிஐயும் தான். அதுக்காக தானே அடியாடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க போனிச்சா இல்லையா? அவங்களோட போய் இப்போ இது பண்ணாங்களா இல்லையா? அப்போ 2019 தேசபக்த அலையை ஏற்படுத்தி பாகிஸ்தான் எதிர்நிலை என்கிற நிலையில் இவர் ஏதோ வீரர் மாதிரியும் 56 இன்ச்சு நெஞ்சு, அந்த அகன்ற மார்புக்கு சொந்தக்காரர் மாவீரர்னு காமிச்சு அந்த தேசபக்த உணர்வு சாதாரண இந்தியர்களுக்கும் இருக்குல்ல, கார்கில் யுத்தத்திலே பார்த்தோம், நம்ம நாடுங்கிற போது அதையெல்லாம் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ 2024 இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நான் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாடு, ஜிடிபி வளர்ந்துருக்கு. ஆமாம், ஜிடிபி வளர்ந்துருக்கு தான். அது என்னென்னா கேஸு, டீசல், பெட்ரோல் விலை வளர்ந்துருக்கு. இதெல்லாம் போட்டு ரூம் போட்டு சிந்திப்பீங்க. ஆமாம், ரூம் போட்டு. ஜிடிபினா என்னது? ஜிடிபினா கேஸ், பெட்ரோல், டீசல், பெட்ரோல் அது விலை ஏறி இருக்கா இல்லையாங்க? நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். கேஸ் விலை எப்படி இருக்குது? 2014 என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருந்துச்சு பாருங்கள். டீசல் விலையை பாருங்கள். அது மீது 9 முறை வரி போடப்பட்டது எந்த ஆட்சி? ஆனால் மாநில ஆட்சிகளை குற்றம் சாட்டுவார். நம்ம இருக்கார தான் செஞ்ச தவிர ஒத்துக்கவே மாட்டார். மாநிலங்கள் குறைக்கணும், மாநிலங்கள் ஏன் குறைக்கணும்? நீ குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போகுது. அப்படி இருங்க, இடைவேளைக்கு அப்புறம் நீங்கள் பேச போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி இடங்கள் செஞ்சுட்டு எப்படி அந்த ஜிடிபிக்கு புதிய அர்த்தம் சொல்லியிருக்காரு லெனின். ஜிடிபியை பற்றி நீங்கள் ஆச்சரியமாக கேட்டீங்க. அதுதான் உண்மை. அந்த வளர்ச்சியை தான் அவங்க வளர்ச்சின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் முதல் 2 ஃபேஸில் வளர்ச்சியை பற்றி பேசினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 103 தொகுதி முதல் ஃபேஸில் வளர்ச்சியை பற்றி பேசினார். என்னடா அது இப்படி ரொம்ப வளர்ச்சி பற்றியே பேசிகிட்டு இருக்காருன்னா அதுக்கான எதிர்வினைகள் நிறைய வந்துச்சு, நிறைய தரவுகள் வந்துச்சு. 2வது ஃபேஸ் முடிஞ்சு 3வது ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மதவெறி கருத்துகள், மத வெறி பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம். ஏப்ரல் 19 அப்புறம் ரெக்கார்டு மாறுது. என்ன கதை? கீரல் விழுந்த கதை தான். என்ன கீரல்? கீரல் விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மக்கள் எடுக்கலதை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ங்கிறதையும் வடை சுடுகிற வேலையையும் தெரிஞ்சு போச்சு மக்கள்கிட்ட. அப்போ இந்த ரெக்கார்டு வந்து யாரும் கேட்க தயாராக இல்லை. உடனே கீரல் விழுந்து போச்சு, புது ரெக்கார்டை போடும்னு இப்போ அவங்களுடைய இதுக்கு போகிறாங்க. இப்போ தோழர், அந்த ரெக்கார்டு என்ன நம்ம இப்படி தான் பேசணும். அதுக்கு முன்னாடி வளர்ச்சியை பேசுனது 19க்கு அப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ராமராஜ்யம், மங்கள் சூத்ரா, எரும மாடு, பாபர் லாக்கு,
இவங்க ஆட்சிக்கு வந்தால் கதையை மூடிடுவாங்க, இப்படிலாம் போகுது. இப்போ கிரிக்கெட் வரைக்கும் வந்து நிற்குது. இது ஒன்று சொல்கிறேன். அதான் இப்போ அவர் அந்த பிரச்சாரம் பாருங்க, ஒரு மோடிங்கிறவர் ஒரு பிரதமர், நாட்டினுடைய பிரதமர், 140 கோடி பரிவாரன்னு சொன்னார். முன்னாடி சவுக்கிதார் இப்படி ஒவ்வொன்றா சொன்னார்ல பரிவார். அதுக்கு முன்னாடி வந்து சாய் டீ கடை ஆத்தினவர், 2வது தேர்தலுக்கு சவுக்கிதார். இந்த முறை வந்து மோடி பரிவார்னு போட்டாங்க. ஆனால் அது பரிவாருங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா குடும்பம்னாலே அவருக்கு கொஞ்சம் சங்க பரிவார், சங்க பரிவார் அவர் சொல்லியிருக்கலாம். பொதுவாக பரிவாரை பற்றி அவருக்கு ஒவ்வாமை இருக்குது. அதனால தான் அவர் குடும்பம் இல்லாத வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறாரு, எதிர்க்கட்சி இல்லாத நாடாளுமன்றத்தை தான் விரும்புகிறாரு, விமர்சனம் இல்லாத ஊடகங்களை தான் அவர் விரும்புகிறாரு இன்று வரை. அப்போ அப்படிப்பட்டவர் தான் அவர். ஏன்னா அந்த வகையில் நான் சொல்ல போகிறப்போ அது வந்து எடுபடலை. அதனால் அது ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கல. சில பக்தாள்கள் மட்டும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த ட்ராக்கை மாற்றின, பிளேட்டை மாற்றினது ஏன் அதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த 2 கட்டத்திலையும் அவங்க நினைத்த வாக்கு என்பது அவர்களுக்கு விழலை. பாஜகவினுடைய செல்வாக்கு அதால பாதாளத்தில் செறிந்து விட்டது. குறிப்பாக தென்னகம் அவங்க நினச்சாங்க வட மாநிலத்தில் வந்து நெரேட்டிவ் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் வட மாநிலத்திலையும் சேர்ந்து அடிச்சிச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்னா உண்மையிலேருந்து வருது. நீங்கள் விவசாய பிரச்சனைங்க இத்தனை வருஷம் போயிருக்குங்க. 370வது சட்டப்பிரிவு நாங்கள் ரத்து பண்ணிட்டோன்னு உரிமை கொண்டாடுறாரு அமித்ஷாவும் மோடியும். ஆனால் இந்த எம்எஸ்பி சட்டத்தை ஏன் கொண்டு வரல இது நாள் வரலையும்? இத்தனை பேர் இறந்து 1.5 வருஷம் போராட்டம் நடத்தி நீங்கள் ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்ட ஒன்று தானே. சரி, இப்போ நம்ம இது மேலோட்டம் தான் பார்ப்போம். இப்போ இந்த பிரச்சனைனால சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நேரடியாக டிரான்ஸ்லேட் ஆகுதுல்ல மக்கள்கிட்ட. அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல. எனவே பாஜக வேட்பாளர் போகிற இடங்களில் பல இடங்களில் எதிர்வினை ஆற்ற போது அவங்களால உள்ளே கூட போக முடியல பல இடங்களில். சரி, அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகுது. வட இந்தியாவில் பல இடங்களில் போக முடியல. அது ஒரு உண்மை. ஏன்னா இதுதான் விவசாய பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறேன். அக்னிவீருங்கிறது வந்து என்னென்னா, அதாவது எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட் எடுத்தீங்க. ஏன்னா ராணுவத்திலே கான்ட்ராக்ட் எடுத்தீங்க. இந்த அக்னிவீராக இருந்த முன்னாள் அக்னிவீர் எல்லாம் வந்து ரோட்டு ஓர கடைகளை போட்டு இப்போ இளைஞர்களுங்க 24, 25 வயசு இளைஞர்கள் ரோட்டு ஓரத்தில் பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, வடை சுற்றி விற்றுக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் இன்றைக்கி வருது. அப்போ இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு குறித்த ரொம்ப தீவிரமான ஒரு கோபம் இன்றைக்கி மோடி அரசு மீது இருக்குது. உலகத்தில் எல்லா நாடுகளையும் வேலைவாய்ப்பை உருவாக்குவது தான் ஒரு அரசின் கடமையாக இருந்தது. இங்கே என்னென்னா, மோடிக்கும் அதானியை வந்து மொதானின்னு சொன்னார் ராகுல். அப்போ அதானி, அம்பானி இந்த பெரும் நிறுவனங்களுடைய சுமையை தான் குறைக்கிற ஒரு பிரதமராக இவர் இருந்தார் தவிர மக்களின் சுமையையோ மக்களுடைய பிரச்சனைகளை களைய அவர் தயாராக இல்லை. எனவே தான் எதுவுமே செய்யாததுனால வேற என்ன பண்ண முடியும்? டைவர்ட் பண்ணுறது தான் விஷயத்தை. அப்போ டைவர்ஷன் தான். அப்போ உடனே யூ-டர்ன் போட்டு இங்கே வர்றாரு. அப்போ பிரச்சாரம் நீங்கள் சொன்ன மங்கள் சூத்ராவை பிடுங்கி இஸ்லாமிய என்ன நடக்குது அதைத்தான் சொல்கிறோம். அதான் சொல்கிறேன், மங்கள் சூத்ராவை பிடுங்கி நீங்கள் சொல்லலை, உலகமே சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. அவர் பேசுனது டெய்லி பேசுகிறார். ஆமாம், மங்கள் சூத்ராவை பிடுங்கி கொடுத்துருவாரு, சொத்துக்களை எல்லாம் பிரித்து. நான் கேட்குறேங்க, நம்ம கான்ஸ்டியூஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நாம் வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அடைஞ்சிட்டோம். சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி நோக்கி போகணுன்றார். சமூக ஜனநாயகம், அதே போல் பொருளாதார ஜனநாயகம். அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் சம வாய்ப்பு பொருளாதாரத்தில் கொடுக்கணும், சமூகத்தில் சமமாக அவனை ட்ரீட் பண்ணுங்கிறது தான். அப்போ அதற்கான ஏற்பாடுகள் அடுத்த கட்ட தேவை இருக்குது. அதைத்தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது, இன்னைக்கு இடதுசாரிகள் சொல்றாங்க, எல்லோரும் சொல்றாங்க. அது கான்ஸ்டிடியூஷன் வழிபட்ட ஒரு நார்மல்ஸான டைம்ல தான் அந்த மாதிரி விவாதம் புள்ளி கணக்கெல்லாம் வரும். இப்போ வந்து பரபரப்பான விஷயம். 25 நாள்ல தண்ணி வெள்ளம் தலைக்கு மேல போனானா ஜான் போனானா முளம் போனாங்கிற கதை. இப்போ ஏன்னா ராமர் கோயில் இது வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து கட்டிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பெரிய எஃபெக்ட் வரல. இப்போ போய் மறுபடியும் விழுந்து நெடுஞ்சான் கிடையாது, ராமன்கிட்ட விழுந்து எல்லாம் வந்திருக்காரு. அது நடக்கலை. என்ன விஷயம்னா, பிரச்சனை இதுதான். மக்களின் பிரச்சனை தலைக்கு மேல் வந்து விட்டது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவங்க தயாராக இல்லை. எனவே இன்னைக்கு யூ-டர்ன் எடுத்து மதவெறி பிரச்சாரங்களுக்கு போறாரு. அதில் தான் இப்போ ராமர் கோயில் வந்து பாபர் பூட்டு போடுவோம். இதெல்லாம் எவ்வளோ கேவலம். இது உங்கள் கேள்வியை கேட்டு வர்றேன், தோழர்கிட்ட கேட்டு தான் போகணும். ஏன்னா உங்கள்கிட்ட நேரத்தை எடுத்து அவருக்கு பதில் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஏன்னா உங்களுக்கு பாவம் நேரத்தை எடுத்துருக்கணும். அப்போ பிரதமருடைய அந்த நெரேட்டிவ் எப்படி வருதுன்னா, இப்போ சொல்கிறாரு இடஒதுக்கீடு பிரச்சனையில் என்ன சொல்கிறாரு, இந்த இடஒதுக்கீடுலாம் வாங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அமித்ஷா ஒருபடி மேலே போய் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு நாங்கள் எடுப்போம் அப்படின்றார். கிரிக்கெட்லேயும் கொடுப்பாங்க. கிரிக்கெட்லேயும் ஒரு நாளைக்கு ஒன்று வருது. ஆமாம், கிரிக்கெட்டில் அவர் பையன் தானே, ஜெய்ஷா தானே இப்போ தலைவராக இருக்கார், பிசிசி. ஆமாம், ஜெய்ஷா. நம்ம கேள்வி என்னென்னா, கிரிக்கெட்டில் இடஒதுக்கீடு எங்கேயே இருக்கிறது? எல்லாம் உயர்ஜாதியினர் தான் இருக்காங்க.
தாழ்த்தப்பட்டவர்களும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பெற்றிருக்காங்கன்னா இல்ல. ஆனா இது ஏங்க அவுட்லுக்ல ஒரு பெரிய அதே கஷ்டமா இருக்கு. திறமையானவர்கள் இருப்பாங்க, திறமையானவங்க நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. நம்ம அப்படி பேசுறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், தமிழ்நாட்டை சார்ந்த திறமையானவர் உலக இதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படல. எங்க இருக்கு நீங்க திறமை? உங்களுக்கு எவன் ஜாலரா போறானோ அவனை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எனவே அந்த சிஸ்டத்தையே மாற்றணும். நீங்கள் எல்லாவற்றிலையும் சட்ட மாற்றம் கொண்டு வரீங்களா? இந்த கிரிக்கெட்டு ஏன் ஓப்பனில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஓப்பனில் சேலஞ்ச் ஏன் நீங்கள் வந்து இந்த இதில் விளையாடுறவங்க மட்டும் எடுக்கிறீங்க? ஏன் நீங்கள் அது இப்போ மற்ற தேசிய போட்டிகள் மாதிரி ஏன் இதுக்கும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடாது மாவட்ட வாரியாக? ஏன் அங்கே தானே திறமை உண்மையிலே வரும். அப்போ பொது வெளியில் அவங்களுக்கான திறமையை வளர்த்துக் கொள்வதற்கும் திறமையானவர்களை கண்டறிவதற்கும் என்ன அவங்கள்ட்ட இருக்கு? நாம முதல்ல பேசும்போது சொன்னோம், இந்த ட்ராக்கை மாற்றி அதில் பிஜேபிக்கு லாபம். அதனால தான் சொல்கிறேன், அந்த இதில் கூட இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், சமூக நீதிக்காக இயங்கி கொண்டிருக்கிற தலித்துகள், பழங்குடியினருக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்று வரை இல்லை. இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இரண்டாவது இங்கே சொல்றாரு 10% இடபிள்யூஎஸ் அவங்க கட்சியும் அதை ஆதரித்திருக்கு, அது வேறு. ஆனா அவங்க வந்து கொண்டு வரல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சிருக்கு, அது வேற விஷயம். ஆனா நம்மளுடைய கேள்வினா அதை கொண்டு வருவதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டினீங்க? அப்ப என்ன சொன்னிச்சு உச்சநீதிமன்றம்? இது வந்து சமூக ரீதியாக ஜாதிய ஏற்பாடு உள்ள ஒரு இதுக்கு தான் 50% ஸ்லாபு, மிச்சம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக வர்றப்போ வந்து அது வந்து 10% கொண்டு வரலாம். அந்த டீடைல் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அப்ப இன்னும் 40% இருக்குல்ல, அப்ப ஜாதிய ரீதியாக ஏழையாக இருக்கிறவர்களுக்கு ஏன் அந்த 40% நீ கொடுக்க கூடாது? அதானே சமூக நீதி. அப்ப உங்க நெரேட்டிவ் என்பது நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள். ஏங்க மோடி நாடாளுமன்றத்தில் பேசினார்ல அரசமைப்பு சட்டத்தினுடைய போதாக்குறைகளை பற்றி, அமித்ஷா பேசியிருக்காருங்க, RSS தீர்மானங்கள் எடுத்து பாருங்க, எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க பேசியிருக்கிறீங்க. RSS எந்த ஆண்டிலிருந்து மூவர்ண கொடி ஏத்துனுச்சு எடுத்து பாருங்களேன் ஹிஸ்டரியை. 1992க்கு முன்னாடி அவங்க ஏற்றியதே இல்லை. ஐயா இதெல்லாம் சரிதான். இது பொதுமக்கள்கிட்ட எந்த இப்போ அவர் சொல்ல போறாரு, இப்போ வந்து மத ரீதியா இல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாமே என்னன்னா, நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலராக இருக்கீங்க, கடந்த காலத்தில் சமூக நீதிக்கு எதிராக இருந்திருக்கீங்க, இப்பயும் நீங்க எதிராக தான் இருக்கீங்க. இப்போ கூட நீங்க IITல எய்ம்ஸ்ல எல்லா மத்திய நிறுவனங்கள் இருக்குல்ல, உயர்கல்வி நிறுவனங்கள் எதுலேயுமே இடஒதுக்கீடு முற்றாக பயன்படுத்தப்படலை. அது ஒரு லிஸ்டே இருக்கு, அது உங்களுக்கு எடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சி நிறுத்திருக்கு. காங்கிரஸ் கட்சி பிஜேபிக்கு அடுத்து நீங்கள் காங்கிரஸ் கட்சி தான். பிஜேபியினுடைய வேட்பாளர்களில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டல் குழுக்கு பிறகு எல்லாமே பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க, தலித்துகள் அதிகமாக இருப்பாங்க பிஜேபி. ஆமாம் பிஜேபியிலே. ஆனால் இப்போ இந்த 3 ஆண்டுகளில் மோடி யாருக்கு வாய்ப்பு எடுத்துருக்காரு? உயர் ஜாதியினருக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ்ல அது இல்லை. ஸோ இந்த மாதிரி சாதி ஒரு பக்கம் சமூக நீதி சாதி கணக்கெடுப்புலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மத்தியதர வர்க்கத்தில் வட இந்திய ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ மாநிலங்களில் யாதவ், குருமிகள், காஷ்யாப், ராஜ்பூத், பல்வேறு சமூகங்கள், குருபா எல்லா மக்களிடத்திலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? நிச்சயமா. எனவே தான் அந்த சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கு. 2011 ஏற்கனவே எடுத்தது தான். அந்த டேட்டாவை இவங்க இன்ன வரலையும் வெளியிடலை. இப்போ அது ஏன்னா ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுங்க. இந்திய சமூகம் யார் யாருக்கு என்ன நிலைமையில இருக்குது, அவங்க எண்ணிக்கை என்ன, இதெல்லாம் கல்வி பொருளாதார பின்புலம் என்ன, அப்ப அவங்களை மேல் நீங்க வளர்ச்சின்னு பத்தி பேசுறீங்களா, அவங்களை வளர்த்தெடுப்பதற்கா இவங்க தானே இந்தியா. இந்தியா வளரணும்னா அவங்கள வளர்த்து எடுக்கணும்ல. அம்பானி அதானியுமா இந்தியா? அந்த அம்பானியும் அதானியும் கருப்பு பணத்தை நீங்க கூட சொன்னீங்க, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோன்னு 2016. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பணமதிப்பு என்னன்னா பெரிய ஆச்சரியம், அம்பானி அதானி மோடியுடைய ஆளுன்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு கதை மாறி அவ்வளவு பேரும் மக்கள் விழித்து கொண்டாங்க. ஏன் அந்த நெரேட்டிவ் மாறுதுன்னா, காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சிகள், இடதுசாரிகள் முன்வைக்கிற அதானி அம்பானி குற்றச்சாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த அரசு அதானிக்கும் அம்பானிக்கும் தான் துடிக்கிறது, அதற்கு தான் செயல்படுகிறது. எனவே இதை மாற்றணும்னு ஒரு கோபம் வந்த பிறகு அதை அப்படியே மாற்றுவதற்கு இங்கேயும் யூட்டர்ன் எடுக்கிறாரு பிரதமர். நிச்சயமாக வர்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பெட்டிகளை எண்ணுகிற போது தெளிவாக தெரியும், பாஜக துடைத்தெறியப்பட்ட ஒரு இந்தியாவை காணும். அதுதான் நிச்சயம். அதாவது ஏற்கனவே சொன்னோம், இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து எப்பயுமே மதவெறியர்களுக்கு கைகூடாது.
அத்வானி உங்களுக்கு தெரியும் 2009 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டார். ராமர் கோயில் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதீதமாக எடுத்தாங்க. மக்கள் நிராகரித்தார்கள். 180 இடங்களுக்கு கீழே தான் அது வெற்றி பெற்றது. அப்போ தான் 2009 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தது. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி ஒளிகிறதுன்னு இந்த மாதிரி இந்தியா ஒளிகிறதுன்னு போட்டு அவங்க ஆட்சியில் நடந்ததெல்லாம் ரொம்ப வளர்ச்சின்னு ரொம்ப அதீதமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. அதையும் மக்கள் நிராகரித்தார்கள். ஏன்னா வெறுப்பு பிரச்சாரத்தையும் மக்கள் பார்த்துருக்குறாங்க, வளர்ச்சி நாயகன் பிம்பத்தையும் பார்த்துருக்குறாங்க. எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுக்காது. நீங்கள் சொன்ன வடப்புலத்தில் இருக்கக்கூடியவங்களும் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக பாஜக தோல்வியடையும்.